வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் 8வது பாடமாக இருக்கக்கூடிய காலனித்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்தினுடைய 2ஆம் பாகம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் பாகம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. அதில் 8.1 மற்றும் 8.2 இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே முடிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இந்த 2ஆம் பாகம் 8.3 தொடங்குது. சுதேச அரசுகளுடைய இணைப்பு அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சுதேச அரசுகளுடைய இணைப்பில் மிக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். இந்திய அரசமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வை புதிதாக பிறந்த தேசத்தினுடைய துணிச்சலான புதிய பரிசோதனையுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 26 தான் நம்ம அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட பின்னாடி சுதந்திர இந்தியாவிற்கான அரசமைப்பு வரைவு பணி தொடங்கிய போதே தேசமும் அதனுடைய தலைவர்களும் எதிர்கொள்ள வேண்டிய புதிய சவால்களாக இருந்தது. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா, இந்திய பகுதிகள் அல்லது சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது தான் என்னது ஒரு முக்கியமான சவாலாகவும் இருந்துச்சு. இந்த சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கக்கூடிய பணி 1947 ஆகஸ்ட் 15 விரைவாக முடிக்கப்பட்டது. சுதந்திரம் வாங்குறப்பயே அந்த சுதந்திர தினம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, சுதந்திரம், அந்த அன்றைய தேதிக்குள்ளேயே இந்த சுதேச அரசுகளையும் மற்ற இந்திய ஒன்றிய பகுதி எல்லாத்தையும் இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இணைக்கக்கூடிய வேலையை முடிச்சிட்டாங்க. காஷ்மீர், ஜூனாகத்து, ஹைதராபாத் இந்த 3 பகுதிகளை தவிர மற்ற சுதேச அரசுகள் அனைத்துமே இணைந்து கொள்ளக்கூடிய இந்த இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியாவினுடைய மைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? இந்தியாவின் ஏதேனும் ஒரு மாகாணத்தோடு சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி எளிதாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. டிசம்பர் மாதம் 1945 மற்றும் ஏப்ரல் 1947 ஆகிய மாதங்களில் நடைபெற்ற அனைத்து இந்திய மாநில மக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. சரிங்களா? எப்போது? டிசம்பர் மாதம் 1945, அதற்கப்புறம் ஏப்ரல் மாதம் 1947. இந்த டைமில் என்னது அனைத்து இந்திய மாநில மக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோடு இணைவதற்கு மறுக்கக்கூடிய மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்தினுடைய எதிரியாக கருதப்படும் அப்படின்ற அச்சுறுத்தலான அறிவிப்பு தான் பல சுதேச அரசுகள் இந்த இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திடுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றியத்தோடு இணையக்கூடிய சுதேச மன்னர்களுக்கு தாராளமாக, சரிங்களா, மானியங்கள், மன்னர் மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுதேச அரசுகளுடைய மன்னர்கள் இந்த இந்திய யூனியனில் இணையும் பொழுது அவங்களுக்கு அதிகமான மானியங்கள் தர்றாங்க. அதே போல் சுதேச அரசுகளை இந்தியாவோடு நிறைவாக இணைக்கக்கூடிய பணியை அப்போதைய இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் திறம்பட செய்து முடிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ இடைக்கால அமைச்சரவையில் இவர் 2 துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கார். என்னது? ஒன்று உள்துறை அமைச்சர், அடுத்து மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பணியாற்றியிருப்பார். அவர் தான் இந்த சுதேச அரசுகள் மற்ற பகுதியெல்லாம் இந்தியாவோடு இணைக்கக்கூடிய வேலையை ரொம்ப திறமையான முறையில் செஞ்சு முடிச்சிருப்பார். இந்த சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தோடு இணைப்பதற்கான உரிய அழுத்தத்தை கொடுத்ததில் மக்கள் இயக்கங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதேச அரசுகளுடைய இணைப்பில் முக்கிய பங்கு வகித்த போராட்டங்களாக 3 போராட்டங்களை நம்ம குறிப்பிடலாம். முக்கியமான போராட்டம் 3 போராட்டம். சரிங்களா? ஒன்று பார்த்திங்கன்னா, திருவிதாங்கூருக்கு இல்லையா, திருவிதாங்கூர் மாநிலத்தினுடைய பொறுப்பு அரசாங்கம் வேண்டி, சரிங்களா, திருவிதாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அந்த மாநிலத்தினுடைய திவானாக இருந்த சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட புன்னப்புரா வயலார் ஆயுத போராட்டம். சரிங்களா? திருவிதாங்கூரில் நடந்த புன்னப்புரா வயலூர் ஆயுத போராட்டம் திருவிதாங்கூருடைய திவானை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். இன்னொரு முக்கியமான போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜாமண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. சரிங்களா? அதாவது இந்த நீலகிரி, தெங்கனால் மற்றும் தல்சார் இந்த பகுதியில் நடந்த பிரஜாமண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. அப்போ 3 இடங்கள் பார்த்துட்டோம். ஒன்று கேரளாவில் நடந்தது திருவிதாங்கூரில், அடுத்து பிரஜாமண்டல் அப்படிங்கிற பகுதியில், அடுத்து ஒடிசா. இந்த பிரஜாமண்டல், ஒடிசா இந்த பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது
இந்த பழங்குடியினுடைய கிளர்ச்சி நடந்தது. இந்தியாவில் நடந்த 2வது முக்கிய சுதேச எதிர்ப்பு போராட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மன்னிக்கணும், அப்போ இந்த பிரஜாமண்டல் ஒடிசாவில் நடந்த பழங்குடியின கிளர்ச்சி இது வந்து என்னது, இந்த சுதேச அரசுகளை எதிர்த்து நடந்த 2வது முக்கியமான போராட்டம். 3வது போராட்டம் பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸே போராட்டம் நடத்துகிறாங்க. சரிங்களா, மைசூர் மகாராஜாவுக்கு உடையார் வம்சம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டங்களும் இந்திய சுதேச அரசியலுடைய இணைப்புக்கு மிக முக்கிய பங்காற்றியது. அப்போ 3 போராட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து அந்த இணைப்புறுதி ஆவணம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு பாக்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாமா. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இந்த இணைப்புறுதி ஆவணம். சரிங்களா, இந்த ஆவணமே பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகிய ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணைவதற்கான ஒப்பந்தமாகவும் பயன்படுத்தி கொள்ளப்பட்டது. இது 1935 இந்திய அரசாங்க சட்டத்தில் இருந்த ஆவணம். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து ஹைதராபாத் இணைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹைதராபாத் நிஜாம் இந்திய ஆளுகைக்கு கீழ்ப்படிய மறுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஹைதராபாத் அரசை சுதந்திர அரசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு. அதே போல் ஜூனாகத் அரசர் என்ன பண்ணுறாரு, மக்கள் விருப்பத்துக்கு எதிராக, ஜூனாகத்தில் வந்து பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள், ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானுக்கு கூட போய் நான் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடன் சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. இதே போல் காஷ்மீரில் மன்னர், அதாவது இப்போ இந்த ஜூனாகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்துக்களாக இருந்திருப்பாங்க, மன்னர் வந்து முஸ்லீமாக இருந்திருப்பார், அதனால் அவர் பாகிஸ்தான் கூட போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார். இதே போல் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரும்பான்மை மக்கள் வந்து முஸ்லீம்களாக இருந்திருப்பாங்க, மன்னர் வந்து ஒரு இந்து மன்னர். சரிங்களா, அப்போ காஷ்மீரினுடைய, அதனால தான் இந்து அரசர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. காஷ்மீரில் இருந்த இந்து அரசரான மகாராஜா ஹரி சிங் அவர்கள் காஷ்மீர் வந்து சுதந்திர அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாலும் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, தேசிய மாநாட்டு தலைமையில் காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்ற போராட்டத்தை மன்னருக்கு எதிராக தொடங்குறாங்க. அப்போ ஹைதராபாத் நிஜாமும் ஜம்மு காஷ்மீருடைய மன்னர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சுதந்திர அரசாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஜூனாகத் மன்னர் வந்து நாங்கள் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காஷ்மீர் மன்னருக்கு எதிராக காஷ்மீர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, காஷ்மீரை விட்டு வெளியேறி போகிறாங்க, காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த மன்னருக்கு எதிராக தொடங்குறாங்க. காஷ்மீரிலும் பிற சுதேச அரசுகள்லையும் தோன்றிய இயக்கங்கள் நிலப்பிரபுத்துவத்தினுடைய நலிவு மற்றும் அங்கு நிலவிய சமூக உறவுகளுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கு வந்து காஷ்மீரை இணைத்து கொள்ளப்படும் பொழுது ஒரு கண்டிஷனோடு தான் காஷ்மீரை இந்தியாவோட இணைத்துக்கிறாங்க. என்னென்னா காஷ்மீருக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா காஷ்மீருக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே போல் காஷ்மீரை ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அந்த காஷ்மீரில் நிலங்கள் வாங்க முடியும். இந்தியாவில் வந்து நமக்கு இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம், எந்த பகுதியில் வேணாலும் நம்ம நிலம் வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், தொழில் நடத்தலாம்னு நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பலுகையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் மலிவான விலையில் கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும், மற்ற மக்கள் வந்து வாங்க முடியாது. இது போன்ற சிறப்பு சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து என்னது, ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு ஆர்டிகல் மூலியமாக ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு சலுகை கொடுத்து தான் சேர்த்துருப்பாங்க. அந்த சிறப்பு சலுகையை 2019ஆம் ஆண்டு அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த ஆணையின் அடிப்படையில் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாநிலமாக இருந்துச்சு. இது இந்த ஆர்டிகல் 370 2019 என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி. சரிங்களா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி. ஒரு சில இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக 15 அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்த்துருக்கேன். சரிங்களா, ஆகஸ்ட் 5 மறந்துடக்கூடாது. அப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையை போட்டு நாடாளுமன்ற மறுசீரமைப்பு சட்டமானது ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 நிறைவேற்றப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு இருந்த இந்த சிறப்பு சலுகையான ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சுறாங்க. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம், அடுத்து லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசமாக பிரிச்சுறாங்க. சரிங்களா, அதனால தான் யூனியன் பிரதேசங்களே ஜம்மு காஷ்மீருக்கும் பாண்டிச்சேரி, டெல்லி இந்த 3 யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டமன்றமானது இருக்குது. சரிங்களா, அதே போல் ஜம்மு காஷ்மீரில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் ஈரவை சட்டமன்றத்தை கலைச்சிட்டு இப்போ ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது. சரிங்களா,
இப்போ நம்ம இந்த வந்துடுவோம். ஹைதராபாத் நிஜாம் வந்து விடுதலை பிரகடனம் செய்த 48 மணி நேரத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, இந்தியா அவர்களுடைய காவல்துறை நடவடிக்கையை தொடர்றாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் சுதந்திர நாடாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே இந்திய இராணுவம் அவங்க காவல்துறை நடவடிக்கையை தொடர ஆரம்பிச்சாங்க. ஹைதராபாத் நிஜாம் மற்றும் அவருடைய இராணுவம், ஹைதராபாத் நிஜாம் வந்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இராணுவம் வச்சுருப்பாங்களே, அந்த இராணுவத்துடைய பெயர் வந்து ராசாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இராணுவமான அந்த ராசாக்கர்கள் மீது தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி தெலுங்கானா மக்கள் இயக்கத்தை கம்யூனிஸ்ட்கள் வழி நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ணுறாங்க, தெலுங்கானா மக்கள் இயக்கத்தை வச்சு ஒரு போராட்டம் செய்கிறாங்க. இதன் காரணமாக ஹைதராபாத் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சட்டப்பூர்வமான ரீசன் அமைஞ்சிருச்சு. ஸோ அப்போ மக்கள் வந்து ஹைதராபாத் நிஜாமை எதிர்க்கிறாங்க, அதன் காரணமாக நம்ம வந்து ஒரு சட்டப்பூர்வமான காவல்துறை நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஹைதராபாத்துக்குள்ளே இந்த ராசாக்கர்களை எதிர்த்து கிளம்புறாங்க. சரிங்களா? அடுத்து 1946 முதலே வல்லபாய் பட்டேல் அவர்கள் காஷ்மீர் மகாராஜாவான ஹரிசிங்கோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருந்த போதும் காஷ்மீர் அரசர் ஹரிசிங் இந்தியாவோடு இணைவதற்கு மறுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பார். இருந்தாலும் இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின்னாடி அக்டோபர் 1947 பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து காஷ்மீரை ஆக்கிரமித்துட்டு காஷ்மீரை சூறையாடுறாங்க. அப்படி சூறையாடிய போது மகாராஜா ஹரிசிங்கால் அவருடைய அந்த சூறையாடல் நடவடிக்கை தடுக்க முடியல. அதனால் காஷ்மீர் அரசருக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி காஷ்மீர் அரசர் இந்தியாட்ட வந்து கேட்குறாரு. அப்போது காஷ்மீர் அரசருக்கு உதவுறதுக்காக இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு அனுப்பப்படுது. சரிங்களா? அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, காஷ்மீர் அரசர்கிட்டருந்து இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட வேணும் அப்படின்னு சொல்லி பட்டேல் உறுதியாக சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து இந்தியாவோட இணைந்துக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தானியர்களை கட்டுப்படுத்துவோம் அப்படின்வாங்க. அதனால தான் இன்று வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் காஷ்மீரில் வந்துட்டு பாகிஸ்தான் இந்த ஊடுருவல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ பட்டேல் வந்து உறுதியாக சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து எங்கள் கூட இணைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை அனுப்பி உங்களை வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் காரணமாக அக்டோபர் மாதம் 1947 இந்த இணைப்புறுதி ஆவணத்தில் ஹரிசிங் என்ன பண்ணுறாரு, கையெழுத்து போட்டுறாரு. இதன் விளைவாகத்தான் காஷ்மீர் வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியாகவும் மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த நிகழ்வின் போது தலைவர்கள் காஷ்மீர் மக்களுக்கு அளித்துட்டு இருந்த உறுதிமொழிகளும் காஷ்மீர் மக்கள் மீதான அக்கறையும் அரசமைப்பு நிர்ணய சபையை ஜம்மு காஷ்மீருக்கே இந்திய அரசமைப்பின் உறுப்பு 370 படி தனி அந்தஸ்து வழங்குவதற்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில் மாநிலங்களுடைய மறுசீரமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? விடுதலைக்கு பிந்தைய இந்தியாவினுடைய உருவாக்கத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொழி வாரியாக மாநிலங்களை மறுசீரமைத்து தான் வந்து இந்த விடுதலைக்கு பிந்தைய இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. காலனி ஆட்சியாளர்கள் வந்து இந்திய துணை கட்டத்தை நிர்வாக அலகுகளாக, அதாவது இந்திய நிலப்பரப்பு, மொழி, பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமையாத, அதாவது இந்திய நிலப்பரப்பை அவங்க எப்படி பிரித்து வச்சுருப்பாங்கன்னா பண்பாடு, மொழி இதன் அடிப்படையில் அமையாத ஒரு நிர்வாக அமைப்பாக அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக மட்டுமே பிரிக்கப்பட்ட ஒரு மாகாணங்களாக விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ சென்னை மாகாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேரளாவில் மலபார் பகுதி, தமிழ்நாடு முழுவதும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூர் வரைக்கும், இங்கே ஆந்திராவில் கடலோர மாவட்டங்கள், ராயலசீமா, அடுத்து ஒடிசாவோட கஞ்சம், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து எனது மദ്രാஸ் மாகாணமாக இருந்திருக்கும். ஸோ இதுபோல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொழி அடிப்படை இல்லாமல் அவங்களுடைய நிர்வாக தேவைக்கு அவங்களுக்கு வந்து கடல்வெளி வாணிபம் தானே. அப்போ ஸோ மெட்ராஸில் ஒரு கேபிட்டல், கல்கத்தாவில் ஒரு கேபிட்டல், பம்பாயில் ஒரு கேபிட்டல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பின்னால் டெல்லிக்கு கேபிட்டலை மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இப்படி தான் அவங்க பிரித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதற்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே மாகாணத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவை அப்படிங்கிறது இருந்த தலைவர்களுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ விடுதலையும் அரசமைப்பு அடிப்படையிலான மக்களாட்சி கருத்தாக்கமும் மக்களை இறையாண்மை உள்ளவர்களாகவும் இந்தியாவை வெறும் நிர்வாக ரீதியாக அணுகாமல் பன்முக கலாச்சாரம் கொண்ட தேசமாக கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் முழுமையாக அணுக வேணும் அப்படிங்கிறத வலுப்படுத்துது. சரிங்களா? இந்த விஷயம் விடுதலையும் அரசமைப்பு அடிப்படையிலான மக்களாட்சிங்கிற கருத்தாக்கம் தான் வந்து என்னது, இந்திய மக்களை இறையாண்மை உள்ள மக்களாகவும் இந்தியா வந்து வெறும் நிர்வாகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அணுகாமல் மக்களுடைய பன்முக கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தேசம். ஸோ அதையெல்லாம் நம்ம அடிப்படையாக வச்சு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு முழுமையான முறையில் அணுகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் 1947 மற்றும் 1949 இடைப்பட்ட ஆண்டுகளில் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டது. பட்டாபி சீதாராமையா இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து தனியாக
ஆந்திர மாநிலம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ எப்போலேருந்து இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு வேணும் அப்படிங்கிற விஷயம் பேச்சுவார்த்தை நடக்குது? 1947, 49 இந்த 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட ஆண்டுகள்லேயே இந்த கோரிக்கை வந்து எழுப்பப்பட்டு இது சம்மந்தமான விவாதங்கள் எல்லாமே நடத்தப்பட்டது. ஆனால் அரசமைப்பு நிர்ணய சபை இது குறித்த விவாதங்களை 2 காரணங்களுக்காக நிலுவையில் வச்சுட்டாங்க. சரிங்களா? ரெண்டு ரீசனுக்காக நிலுவையில் வச்சுட்டாங்க. மொழிவாரி மாநில மறுசீரமைப்பானது பெரும்பணி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரீசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரிவினையும் அது தொடர்பாக நடந்த வன்முறைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மொழிவாரியான மாநிலம் குறித்து விவாதம் வந்து மேலும் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு இன்னொரு காரணம். ஆல்ரெடி இந்திய பிரிவினை காரணமாக என்னது இங்கே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, பிரச்சனை நடந்துட்டுருக்கு, கலவரம் இருக்குது. இப்போ மொழிவாரியாக பிரித்தோம்னா இந்த இடம் எங்களுக்கு, அந்த இடம் உங்களுக்குன்னு சொல்லி மக்களுக்குள்ளேயும் திருப்பி வந்து என்னது வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்குள்ளேயும் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு காரணம். அடுத்து இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் பிரிக்கிறது அப்படின்ற 2 ரீசனுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபையை என்ன பண்ணுறாங்க, மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிற அந்த விஷயத்தை கொஞ்ச நாளுக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வராங்க. 1956 ஆந்திர பிரதேச உருவாக்கத்தில் தொடங்கி அப்போ முதலாக அதாவது மொழி பேசக்கூடிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் தான். 1956 தான் முதலாக உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ஆந்திர பிரதேச உருவாக்கத்தில் தொடங்கி 1966 பஞ்சாப் மாநிலத்தை பஞ்சாபி மொழி பேசக்கூடிய பஞ்சாப் மாநிலம் மற்றும் அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்கள் அப்படின்ற 3ஆக பிரித்ததிலிருந்து முடியுது. சரிங்களா? அப்போ ஆந்திர பிரதேசத்தில் ஆரம்பித்து பஞ்சாப்பை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பஞ்சாப்பு, இன்னொன்று ஹரியானா, அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்ஸாக பிரிக்கிறது தான் இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது முடியுது. 1920 சரிங்களா? 1920 விடுதலை இயக்கத்தோடு மொழிவாரி மாநில கோரிக்கை வந்து ஒன்றிணைந்து தான் காணப்பட்டு இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது 1920 நாக்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திலேயே மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கப்படுறாங்க. சரிங்களா? நாக்பூர் மாநாடு இருக்குல்லையே 1920 நாக்பூர் மாநாட்டில் இந்த பிராந்திய காங்கிரஸ் கமிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்களா. அதுதான் அந்தந்த பிராந்தியங்களில் அந்தந்த மொழி பேசக்கூடிய பகுதியில் இப்போ சென்னைன்னா மதராஸ் மாகாணம்னா இப்போ மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டி தான் இருந்திருக்கும், ஆந்திராக்குன்னு இருக்காது. அப்போவே என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய பகுதியிலையுமே அந்தந்த மொழி பேசக்கூடிய தலைவர்களை வச்சு அந்தந்த பகுதியில் ஒரு காங்கிரஸ் கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்படி அமைப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ஒரு தேசிய அடையாளம் அவர்களுடைய தேசிய அடையாளமானது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிப்பாங்க. அடுத்து 1928 வெளியான நேரு அறிக்கை இருக்கு இல்லையா, மோதிலால் நேரு அவர்கள் அனைத்து கட்சி மாநாடு போட்டு நேரு அறிக்கை வெளியிடுவார் இல்லையா, எங்கே லாகூரில் நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாநாட்டில் பிரிவு 86 பின்வருமாறு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கையானது நிறைவேற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லி 1928 நேரு அறிக்கையிலேயே பிரிவு 86 குறிப்பிட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில்? நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1945 மாகாண மற்றும் மத்திய சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மொழிவாரி மாகாணங்கள் பற்றிய கருத்துக்கள் ஆணித்தரமாக இடம்பெற்றுச்சு. சரிங்களா? இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா, அதனுடைய விசாரணை நடக்கும் பொழுது தான் இந்த பொது தேர்தல் 1945 பொது தேர்தல் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் கூட அவங்களுக்கு ஆதரவாலாம் பேசியிருப்பாங்க பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த தேர்தல் நடக்கும் பொழுதே அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே என்ன பண்ணிடுவாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்களே, அந்த தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்கிறாங்க, மொழிவாரி மாகாணங்கள் பற்றிய கருத்துக்களானது ரொம்பவே ஆணித்தரமாக இருந்துச்சு. காங்கிரஸ் இந்திய தேசத்திற்குள் வாழக்கூடிய ஒவ்வொரு குழுவின் சுதந்திரத்திற்கும் துணை நிற்பதோடு அந்த குழுக்களின் தனிப்பட்ட வாழ்வு கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்த தேசத்திற்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மாகாணங்களை அமைக்கவும் துணை செய்யும் அப்படின்னு சொல்லி 1945 காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதத்திற்கு பின்னாடி 1946 ஆகஸ்ட் மாதம் 31 பட்டாபி சீதாராமையா இருக்கார் இல்லையா, அவர்
ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணய சபை முன்னாடி வைக்கிறார். இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டாபி சீதாராமையா குறிப்பிடார். அப்போது மொழிவாரி மாகாணம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை முழு பிரச்சனையாகவும் முதல் பிரச்சனையாகவும் வச்சு அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி 1946 ஆகஸ்ட் மாதம் 31 யார் கோரிக்கை வச்சுருக்கா? பட்டாபி சீதாராமையா அவர்கள் தான் கோரிக்கை வச்சுருப்பார். சரிங்களா? அதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதோடு மட்டும் இல்லாமல் 1946 டிசம்பர் 8 ஒரு மாநாட்டிற்கு பட்டாபி சீதாராமையா அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார். அந்த மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையை அரசமைப்பு நிர்ணய சபையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சீதாராமையா வலியுறுத்தியிருப்பார். அதே வருஷத்திலே செஞ்சிருப்பார். இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவிக்கை ஒன்று புதிய அரசமைப்பில் சிந்து ஒரிசா மாகாணங்கள் போல ஆந்திராவும் தனி அழகாக குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்க சட்டம் 1935 அதே போல தான் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஆனால் அரசமைப்பு வரைவு குழு என்ன பண்ணுறாங்க? ஆந்திராவுக்கான புவியியல் மாகாண எல்லைகள் வகுக்கப்படக்கூடிய வரைக்கும் ஆந்திராவை வந்து ஒரு தனி அழகாக நம்ம குறிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி டிராஃப்டிங் கமிட்டி நினச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் என்னாவது அதன் காரணமாக 1948 இதுலேருந்து நான் கண்டினியூவாக சொல்கிறேன் பாருங்கள். அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவிக்கை வருது, இந்திய அரசாங்கத்துடைய அறிவிக்கை. அந்த அறிவிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்காக எழுதப்படும் இல்லையா புதிய அரசியலமைப்பு, அந்த புதிய அரசியலமைப்பில் சிந்து ஒரிசா மாகாணங்கள் போல் ஆந்திராவையும் ஒரு தனி அழகாக குறிப்பிட்டு நாங்கள் வந்து அதை குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே விஷயம் வந்து 1935 சட்டத்திலையுமே இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் டிராஃப்டிங் கமிட்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஆந்திராவுக்கான புவியியல் மாகாண எல்லைகள் வந்து வகுக்கப்படலை. ஸோ அதை வகுக்கிற வரைக்கும் நம்ம ஆந்திரா வந்து என்னது ஒரு தனி அழகாக குறிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி டிராஃப்டிங் கமிட்டி ஃபீல் பண்ணுறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா 1948 ஜூன் 17 அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணுறாரு? ஒரு மூவர் ஆணையத்தை போகிறார். மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1948 ஜூன் 17 ராஜேந்திர பிரசாத் ஒரு மூவர் ஆணையத்தை போடுறார். அதன் அடிப்படையில் இந்த மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரிங்களா? அந்த ஆணையத்தை என்ன சொல்கிறாங்க? மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம். அதாவது முதல் மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூன் 17. அது என்ன பண்ணுது? புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. 1948 டிசம்பரில் இந்த ஆணையத்தால் வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படுது. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? இந்த மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு அப்படிங்கிற கருத்தாக்கத்திற்கு எதிரான காரணங்களை பட்டியலிடுது. ஒரு மூவர் கமிட்டி போடுறாங்க இல்லையா, அந்த மூவர் கமிட்டி என்ன சொல்கிறாங்க? இந்தியா வந்து மொழிவாரி மாகாணங்களாக பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிக்கையை டிசம்பர் மாதம் 10 1948 சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? திருப்பி என்ன பண்ணுறாங்க? இந்த முன்மொழியப்பட்ட 4 மாநிலங்களை பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, இதை உருவாக்குவதற்கு எதிராக அந்த ஆணையம் வந்து கருத்தை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மொழிவாரி மாகாண கோரிக்கை அப்படிங்கிறது நிற்கவே இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்து. ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி இந்த கோரிக்கை மேலும் என்னது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஜெய்ப்பூர் மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க? பட்டாபி சீதாராமையா அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அதுலேருந்து இந்த கோரிக்கை திரும்பவும் அகைன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க? ஜேவிபி கமிட்டி போடுறாங்க. மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய்வதற்காக திருப்பி இன்னொரு கமிட்டி ஜேவிபி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆகிய மூவரையும் கொண்ட ஜேவிபி குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த ஜேவிபி குழு அவங்களுடைய அறிக்கையை என்ன பண்ணுறாங்க? அதே 1948 தான் போடுறாங்க. சரிங்களா? 1949 ஏப்ரல் 1 ஜேவிபி கமிட்டி என்ன பண்ணுறாங்க? இப்போ மொழிவாரியாக மாகாணங்களை அமைப்பதற்காக 2வது கமிட்டியாக போடப்பட்டதான் இந்த ஜேவிபி கமிட்டி. ஏப்ரல் 1 அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த குழுவுமே என்ன சொல்கிறாங்க? மொழிவாரியாக இந்திய மாகாண ஆணையத்தின் முடிவு, அதாவது இதுக்கு முன்னாடி போட்டாங்க இல்லையா மொழிவாரி மாகாண ஆணையம், அந்த மொழிவாரி மாகாண ஆணையத்தினுடைய முடிவையே இவங்களை ஆதரித்து நிர்வாக ரீதியாக வந்து நம்ம மொழி அடிப்படையில் பிரிக்க முடியாது அப்படின்னு ஜேவிபி கமிட்டியும் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த குழு மொழிவாரி மாகாணங்கள் குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகின்றன அப்படின்னும் அது நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக உருவாகக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஜேவிபி கமிட்டி இந்த மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிறத வந்து வேணாம்
இதுக்கு முன்னாடி போட்டால் மொழிவாரி மாகாண ஆணையத்தினுடைய கருத்தையே நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரீசனாக எதை சொல்லியிருக்காங்க, மொழிவாரியாக இந்தியாவை வந்து நம்ம பிரிக்கிறது, மாநிலங்களாக பிரிக்கிறது ஒரு குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்தும். அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு ரீசனாக வைக்கிறாங்க. இந்த ஜேவிபி குழு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுது அப்படின்னா, மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மொழியானது பிணைக்கும், அதாவது சேர்க்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கக்கூடிய ஆற்றலையும் உடையது அப்படின்னு சொன்னது ஜேவிபி கமிட்டி தான். அப்படி குறிப்பிட்டிருந்த போதும் நாட்டில் வந்து சாதகமான சூழ்நிலை உருவாகும் பொழுது என்ன பண்ணலாம், மக்களுடைய சிந்தனைகள் அமைதிப்படும் பொழுது எல்லைகளை மாற்றி அமைத்து புதிய மாகாணங்களை நம்ம உருவாக்கலாம். அப்படி உருவாக்குவது வந்து எளிதாகவும் அனைத்து அக்கறைகளுக்கும் நன்மை தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேவி கமிட்டி சொல்கிறாங்க. இப்போதைக்கு நிலைமை சரியில்லைப்பா, பின்னாடி மக்கள்லாம் அமைதியாக இருக்கும்போது ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அப்போ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேவிபி குழு அவளுடைய அறிக்கையின் முடிவுரையில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பிற்கு அது உகந்த நேரமல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு விதமாக சொல்லணும்னா, மொழிவாரி மாநிலம் மறுசீரமைப்பதற்கான ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய பணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகளை மறுசீரமைப்பதற்காகவும் இருக்கின்ற மாநிலங்களிலிருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கான வழிவகைகளை அந்த ஜேவிபி கமிட்டி தான் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் மாநில மறுசீரமைப்பு மொழி அடிப்படையில் மட்டும்தான் அமையணும் அப்படின்னு சொல்லி கருதாமல் மாநில மறுசீரமைப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய வேறு காரணங்கள் அடிப்படையிலும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரந்த பார்வையில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. முதல் பொது தேர்தல் முடிவடைந்த பின்னாடி திரும்பவும் என்னாகுது, இந்த மொழிவாரி மாநில கருத்தாக்கம் எழுச்சி பெற ஆரம்பிச்சு. 1951 1952 நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். சரிங்களா, அந்த பொது தேர்தல் நடந்து முடிஞ்சோடனே என்னாகுது, திருப்பியும் இந்த மொழிவாரி மாநில கருத்தாக்கம் எழுச்சி பெற ஆரம்பிக்குது. ஆந்திரா வந்து தனி மாநிலமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமுலு இருக்கார் இல்லையா, பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் என்ன பண்ணுறாரு, 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை துவங்கி 1952 டிசம்பர் 15 வந்து என்னது காலமாயிடுறார். அப்போ அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்துறார். அடுத்து வந்து ஆர்டிகல் 3 இருக்கு இல்லையா, இந்திய அரசியலுடைய ஆர்டிகல் உறுப்பு 3, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து நிலப்பகுதியை பிரித்தோ அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களினுடைய பகுதிகளை இணைத்தோ ஏதேனும் நிலப்பகுதியை மாநில பகுதிகளோடு இணைத்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். இப்போ அதாவது ஆர்டிகல் 3 வந்து என்னது, மாநிலங்களை உருவாக்குற முறை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாநிலத்தினுடைய நிலப்பகுதியும் அதிகரிக்கலாம், அதே போல் எந்த மாநிலத்தினுடைய நிலப்பகுதியும் குறைக்கலாம். அடுத்து எந்த மாநிலத்தின் எல்லையும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு எது, ஆர்டிகல் 3. சரிங்களா, ஸோ இப்போ ஒரு மாநிலத்துக்கு வந்து புது பேர் வைக்கிறதோ, ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தை பிரிக்கிறதோ அல்லது மாநிலத்தின் நிலப்பகுதியை வரையறை செய்கிறதோ அந்த உரிமையெல்லாம் யார்கிட்ட இருக்குது, நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. இதன் காரணமாக இப்போ திரும்பவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க போராட்டத்தை துவங்கிட்டாங்க. மொழிவாரி மாநிலம் பொட்டி ஸ்ரீராமுலு இறந்துறாரு. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, ஃபசல் அலி அவர்களை தலைவராக கொண்டும் KM பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரு ஆகியோர்களை உறுப்பினராகவும் 3 பேர், ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குன்ஸ்ரு அப்படின்ற 3 பேர், இந்த 3 பேரை உறுப்பினராக கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்படுது. 3வதாக இன்னொரு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஒன்று போடுறாங்க. இந்த ஆணையம் அவர்களுடைய அறிக்கையை எப்போ சப்மிட் பண்ணுறாங்க, 1955 அக்டோபரில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த ஆணையம் பின்வருமாறு மாநிலங்களை கொண்டதே இந்திய யூனியன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நமக்கு கொடுக்குற ஸ்டேட் நேமோட லிஸ்ட்டில் வந்து தான் வந்து இந்த இந்திய யூனியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, மദ്രാஸ், கேரளம், கர்நாடகம், ஹைதராபாத், ஆந்திரம், பம்பாய், விதர்பா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒரிசா, இப்பொழுது வந்து ஒடிசான்னு சொல்லி பெயர் மாற்றிருக்காங்க, அதனால தான் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதுதான் வந்து என்னது, இந்த மாநிலங்கள் தான் வந்து என்னது இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபசல் அலி ஆணையம் சொல்லிடுறாங்க. சரிங்களா, வேறு விதமாக இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணையத்தினுடைய ஃபசல் அலி ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் நிர்வாக காரணங்கள் மற்றும்
மொழிவாரி மாகாண கோரிக்கைகள் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு சமாதான நடவடிக்கையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 நிறைவேற்றப்பட்டு உறுதியுடன் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ 1956 நிறைவேற்றப்பட்டு முதல் மாநிலமாக ஆந்திர பிரதேஷ் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்தியா 1956 பிரிக்கப்பட்ட போது இந்த மேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை மாநிலங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து பிரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஹைதராபாத்தை உள்ளடக்கிய ஆந்திர பிரதேசம் உருவாது. ஹைதராபாத் தனியாக வரணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஹைதராபாத்தை உள்ளடக்கி ஒரு பெரிய நிலப்பரப்பாக ஆந்திர பிரதேசம், முழுமையான ஒரு ஆந்திர பிரதேசம் உருவாகுது. இது பின்னால் 2019 தெலுங்கானா அண்டு ஆந்திர பிரதேசம், ஆந்திரா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. சரிங்களா? திருவிதாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தினுடைய மலபார் மாவட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கி கேரளமானது உருவாக்கப்படுது. சரிங்களா? திருவிதாங்கூர் சுதேச அரசு இல்லையா, அதே போல் கொச்சி சாமுத்திரி மன்னர் இருப்பார் இல்லையா, சாமரின் மன்னர், அந்த அரசு, அதற்கப்புறம் மதராஸ் மாநிலத்தில் மதராஸ் பிரசிடென்சியில் இருந்த மலபார் பகுதி, இதையெல்லாம் இணைக்கப்பட்டு கேரளமானது உருவாக்கப்பட்டது. அடுத்து மைசூர் அரசு மற்றும் பம்பாய் மதராஸ் மாநிலத்தினுடைய பகுதிகளை உள்ளடக்கி கர்நாடகமானது உருவாக்கப்பட்டது. இவை அனைத்திலுமே மொழி அடையாளம் தான் மையக்கருத்தாக இருந்தது. அடுத்து குஜராத்தி மொழி பேசும் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் மே மாதம் 1960 அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத் ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு. சரிங்களா? பம்பாய் மாகாணத்துக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ குஜராத்தி அங்கே பார்த்திங்கன்னா இங்கே மராத்தி பேசக்கூடியவங்க மகாராஷ்டிராவில் இருப்பாங்க, குஜராத்தில் குஜராத்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ குஜராத்தி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களையும் பிரித்து கொடுங்க மொழிவாரி மாநிலமாக அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மே மாதம் 1960 மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் மாநிலமானது உருவாக்கப்பட்டது. அடுத்து பஞ்சாபி சபாவால் முன்வைக்கப்பட்ட பஞ்சாப் மாநில கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு 1966 வரைக்கும் பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் 1966 பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற 3 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இதன் மூலம் 1920 இந்திய தேசிய காங்கிரஸால் தொடங்கப்பட்ட இந்த மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. அப்போ மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயம் 1920 நாக்பூர் மாநாட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அது எப்போது முடிவடைஞ்சிச்சு? 1966 பஞ்சாபை பிரித்ததோட முடிவடைஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். சுதந்திர இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்தியா விடுதலை அடைவதற்கு குறைஞ்சது 30 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்பாடு விடுதலை போராட்டத்தின் பொழுது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து, அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கான அடிப்படை கோட்பாடுகள் படிப்படியாக சுதந்திர போராட்ட காலத்திலேயே வளர்ச்சி அடைந்து, காலனியம் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த இந்திய வெளியுறவு கொள்கை கோட்பாட்டினுடைய அடிநாதமாக இருந்தது. ஜவஹர்லால் நேருவே இந்திய வெளியுறவு கொள்கையை முதன்மையான சிற்பி. சரிங்களா? அப்போ இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய முதன்மையான சிற்பி யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடுகள் பின்னாடி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடுகள். ஒன்று காலனிய எதிர்ப்பு அல்லது ஏகாதிபத்திய எதிர்ப்பு. அடுத்து இன ஒதுக்கலை எதிர்த்தல். அடுத்து இனவெறியை எதிர்த்தல். அடுத்து வல்லரசு நாடுகளுடன் அணி சேராமை. இப்போ நேரு அவர்கள் சில பிரச்சனைகளாக வரும்பொழுது அணி சேரா அப்படின்ற ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டில் இருப்பார். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க ஆசிய ஒற்றுமை. பிற நாடுகளை ஆக்கிரமிக்காமல் இருத்தல். பிற நாடுகளின் உள்நாட்டு நிகழ்வுகளில் தலையிடாமல் இருத்தல். ஒரு நாடு மற்றொரு நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் நில எல்லையை மதித்தல். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். நாடுகளுக்கு இடையேயான அமைதியை நிலைநிறுத்துவதில் வெற்றிடம் ஏற்படாத வகையில் இரு நாடுகளும் சமநீதியை பாதுகாத்தல். இதுதான் இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடுகள். சரிங்களா? 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் ஆகிய 2 வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பனிப்போர், அதாவது இப்போ வரைக்குமே நமக்கு தெரியும், உலகத்திலேயே 2 நாடுகள் தான் நேரடியாக போர் புரிஞ்சுக்கலைனாலும் அவங்களுக்குள்ள மறைமுகமான போர் நடந்துட்டுருக்கு. அந்த மறைமுகமாக நடக்கக்கூடிய போரை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே தெரியாமல் பட் இவங்க
சேட்டலைட் விட்டாங்கன்னா இவங்களும் விடுவாங்க போட்டியா, நீ முதல் வரியா, எல்லா விஷயத்துலையும் 2 பேரும் போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே போல் நான் சில நாடுகளுக்கு ஆதரவு தரேன், நீ சில நாடுகளுக்கு ஆதரவு தருவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் பெற்று சில நாடுகள், வளரக்கூடிய நாடுகள் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவினுடைய உதவியால் வளருவாங்க. சில வளரக்கூடிய நாடுகள் ரஷ்யாவினுடைய உதவியால் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது போன்ற பனிப்போர் நடந்துட்டுருக்கு. இந்த பனிப்போரின் காரணமாக இந்திய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்பட்ட சிக்கலுக்கு இந்தியா என்ன பண்ணுறாங்க, அணி சேரா கொள்கை மூலமாக தீர்வு காணுது. 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் சேரணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, நான் 2 பேர் கூட இல்லைப்பா, நான் நியூட்ரலாக இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேரு சொல்லிடுவார். அப்போ அதன் காரணமாக என்ன ஆகுது, அணி சேரா கொள்கை இந்தியா எடுத்துக்கிறாங்க. இந்த அணி சேரா கொள்கையினுடைய விவரங்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்திய விடுதலைக்கு பின்னாடி, சரிங்களா, இந்தியாவினுடைய விடுதலைக்கு பின்னாடி இந்தியா சீனாவோடு கொண்டிருந்த உறவு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை பெற்ற 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது 1949 தான் சீனா ஜப்பானிய காலனிய விரிவாக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, 1945 2ஆம் உலகப் போர் நடக்கும் பொழுதே ஜப்பான் என்னது, சீனாவை கைப்பற்றி காலனி நாடாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. இந்தியா பக்கம் அவங்க பெருசாக தலையை காட்டவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிடிச்சி வச்சுருப்பாங்க. இந்தியாவுக்கு 1947 விடுதலை கிடைக்குது, சீனாவுக்கு 1949 2 வருஷம் கழித்து தான் விடுதலையானது கிடைக்குது. யார்கிட்ட, ஜப்பான்லேருந்து விடுதலை வாங்கி அவங்க ஒரு தனி நாடாக ஆயிடுறாங்க. இந்தியா சீனாவோடு மிகப்பெரிய ஒரு நீண்ட எல்லையை கொண்டிருந்ததால் நேரு சீனாவுடனான நட்புறவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்திருப்பார். சரிங்களா, அப்போது இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தேதியில் பார்த்திங்கன்னா அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு நமக்கு வங்கதேசம். அப்போது இருந்த சூழ்நிலையில் சீனா தான் என்னது, இந்தியா கூட இப்போ அந்த அருணாச்சல பிரதேசம் இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே இந்தியா சீனா பார்டரில் தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அப்போ அதனால் என்ன பண்ணுறாரு நேரு அவர்கள், சீனா கிட்ட நம்ம அதிக அளவில் ஒரு நட்புறவில் இருக்கணும், பக்கத்து நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பார். சீன மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 முதலாக, சரிங்களா, சீன மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 முதலாக அங்கீகரித்த நாடு எதுனா இந்தியா தான் முதலாக அங்கீகரிச்சிருப்பாங்க. காலனி ஆதிக்கத்தால் பெற்ற துன்பம், அதன் விளைவுகளான வறுமை மற்றும் பின்தங்கிய வளர்ச்சி ஆகிய அனுபவ ஒற்றுமைகளின் காரணமாக அவங்களும் காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தியாவும் காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதன் காரணமாக 2 பேருக்குமே ஒரே விதமான அனுபவம் கிடச்சிருக்கும். ஸோ அந்த அனுபவங்களுடைய ஒற்றுமை காரணமாக இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்து உலகில் ஆசியாவிற்கோர் இடத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி, ஆசிய கண்டத்துக்கு ஒரு இடத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தால் ஆசிய கண்டத்துக்கு ஒரு நேம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் நினச்சிருப்பார். அடுத்து ஐநா பாதுகாப்பு அவை கம்யூனிச சீனாவை உறுப்பினராக ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரு வலியுறுத்துறார். சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது. ஸோ அப்போ ஐநாவை என்னது, ஐநா 1945 ஐநா சபையானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஐநா சபை சீனாவை உறுப்பினராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணதே நம்முடைய நேரு அவர்கள் தான் ரெஃபர் பண்ணியிருப்பார். ஆனால் 1950 சீனா என்ன பண்ணுறாங்க, திபெத்தை ஆக்கிரமிச்சிருவாங்க. ஸோ சீனா திபெத்தை ஆக்கிரமித்ததுனால இந்தியா அதன் காரணமாக வருத்தம் அடைகிறாங்க. இந்தியாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக சீனா நடந்துக்கலை அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, திபெத்தில் மத தலைவர் தான் அங்கே அரசியல் தலைவராக இருப்பார், தலாய் லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலாய் லாமா இந்தியாவுக்குலாம் போயிருப்பார். சரிங்களா, ஸோ இப்போ இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஒரு அப்செட் வந்துடுது. அதனால் அவங்க பெருசாக அதோட இந்தியா சீனாவோட நட்புறவை பெருசாக நீடிக்காமலே இருப்பாங்க. 1954 பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் சீனாவுக்கிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் சீனாவிற்கு திபெத் மீது இருந்த உரிமையை அங்கீகரித்தது. போயிட்டு இருக்கும்போதே ஒரு 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இந்தியாவும் சீனாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் சீனா திபெத்தை ஆக்கிரமித்தது ஓகே, உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா என்ன பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்திய சீனிய உறவுக்கான கோட்பாடுகளான பஞ்சசீல கொள்கையை வகுத்துக்கிறாங்க. எப்போது 1954 இந்தியா சீனா உறவுகளுக்கான பஞ்சசீல கொள்கை வகுக்கப்பட்ட ஆண்டு 1954. சரிங்களா, இப்போ நம்ம இந்த பஞ்சசீல கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 5 கொள்கைகள் இருக்கும். பஞ்சம் அப்படின்னா 5, பாஞ்ச் அப்படின்னா 5. ஸோ அதை பார்த்துடலாமா. 2 நாடுகளும் ஒன்றுக்கொண்டு அவற்றின் நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்தல். அதாவது இந்தியாவும் சீனாவும் என்னது, அவற்றினுடைய நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடக்கணும். அடுத்து சீனாவும் இந்தியாவும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருக்கணும். அடுத்து ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளை தலையிடாமல் இருக்கணும், உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கணும். அடுத்து 2 நாடுகளுக்கு இடையேயான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவு.
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது. அடுத்து வந்து சமாதானமான சகவாழ்வு. இந்த 5 தான் வந்து என்னது சீனா இந்தியா உறவிற்கான பஞ்சசீல கொள்கையில் இருந்த விஷயங்கள். சரிங்களா? ஏப்ரல் மாதம் 1955 என்ன நடக்குதுன்னா, பாண்டுங் அப்படிங்கிற இடத்துல சீனாவையும் அதனுடைய தலைவராக இருந்த சூயன் லாய் அவர் வந்து முன்னிலைப்படுத்த நேரு வந்து சிறப்பான முயற்சிகளை வந்து எடுத்து நடத்தியிருப்பார். எப்போது 1955 பாண்டுங் மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் சீனாவையும் சரி, அப்போது சீனாவுடைய தலைவராக இருந்தவர் யார், சூயன் லாய். சரிங்களா? சூயன் லா அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு நேரு முயற்சிகள் செஞ்சுருப்பார். ஆனால் 1959 சீன அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, பௌத்தர்களுடைய கிளர்ச்சியை ஒடுக்குது. அதாவது சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்குது, கம்யூனிஸ்ட்வாதிகள். அப்போ அவங்க வந்து நாஸ்திகவாதிகள். சரிங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க பெரும்பான்மையாக. ஆனாலும் சீனாவில் பார்த்திங்கன்னா பௌத்த மதம், புத்த மதமானது பரவி இருக்குது. சரிங்களா? அதாவது மகாயான பௌத்த மதமானது பரவி இருக்கும். அப்போ அந்த மக்கள் வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. அந்த கிளர்ச்சியை சீன அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒடுக்குறாங்க. இதன் காரணமாக பௌத்தர்களினுடைய தலைவராக இருந்த தலாய் லாமா ஆயிரக்கணக்கான அகதிகளுடன் திபெத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துருவார். சரிங்களா? இந்தியா வந்து தலாய் லாமாவுக்கு தஞ்சம் வழங்கியது சீனாவை வருத்தமடைய செஞ்சிருச்சு. அப்போ எங்களுடைய எதிரி, எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர்றீங்க, அதன் காரணமாக சீனாவுக்கு வந்து என்னது அது ஒரு வருத்தமான விஷயமாகி போச்சு. அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் 1959 லடாக் இருக்கு இல்லையா, இப்போ யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக்னு, அந்த லடாக்கில் இருந்த கொங்கன் கணவாய். சரிங்களா? கொங்கன் கணவாய் அப்படிங்கிற இடத்துல காவலுக்கு இருந்த இந்திய படை மீது சீனா என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியா சீனா கிடையில் தாக்குதல் அப்படிங்கிறது எப்போ நடக்குது, கொங்கன் கணவாயில் தான் நடக்குது. அக்டோபர் மாதம் 1959. சரிங்களா? 1959 அக்டோபரில் லடாக்கில் பாதுகாப்பு பணியில் இருந்த இந்திய இராணுவ வீரர்கள் மீது சீனா வந்து என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் 5 இந்திய காவலர்கள் வந்து என்னது கொல்லப்பட்டாங்க. 12 பேர் வந்து கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பலகட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடக்குது. யாருக்கும், நேருக்கும் சூயன் லா அவர்களுக்கும் லாய்க்கும் உட்பட 2 பேரும் சேர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் இந்திய சீனிய உறவில் பெருமளவிலான முன்னேற்றமானது ஏற்படலை. ஸோ 1959 அப்புறம் என்னது ஏற்படலை. 1950 இந்திய சீன குடியரசை முதல்ல அங்கீகரித்தது இந்தியா. ஆனால் அதே வருஷம் 1950 வந்துட்டு திபெத்தை போய் பிடிக்கிறாங்க. ஸோ இதனால் இந்தியா வருத்தம் அடைந்தாலும் பின்னாடியே ஒரு 4 வருஷத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி 1954 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திபெத்தினுடைய உரிமை வந்து சீனாவுக்கு இருக்குது அப்படின்னா திபெத்தும் சீனாக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பாண்டுங் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து சீனாவை முன்னிறுத்துறதுக்கும் அந்த தலைவரை முன்னிறுத்துறதுக்கும் ஜவஹர்லால் நேரு அவரால் ஆன முயற்சிகள் எல்லாம் செய்கிறாரு. இப்படி போயிட்டுருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 1959 என்ன நடக்குது, இந்த தலாய் லாமா அவர்கள் தலைமையில் பௌத்தர்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க. அதனால் 1959 வாக்கில் என்ன பண்ணுறாங்க, திபெத்தினுடைய மத தலைவராக இருந்த தலாய் லாமா அவர்கள் இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. இந்தியா அவர்களுக்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து சைனா வந்து கோவப்பட்டு லடாக் பகுதியில் காவலுக்கு இருந்த இந்திய காவல் படை வீரர்களை அக்டோபர் மாதம் தாக்குறாங்க. அதில் வந்து 5 பேர் இறந்துடுறாங்க, 12 பேர் வந்து கைதிகளாக பிடிச்சி போயிடறாங்க. பலகட்ட பேச்சுவார்த்தை 2 நாட்டு தலைவர்களிடையில் நடக்குது. என்னதான் நடந்தாலும் போதுமான முன்னேற்றமானது ஏற்படாமலே போயிடுச்சு. சரிங்களா? இதுதான் இந்தியா சீனாவுக்கு இடையில் இருந்த வெளியுறவுகள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1962 வந்து பார்த்திங்கன்னா இந்திய சீன போர் அப்படிங்கிற போர் நடக்குது. 1962 இந்திய சீன போர் ஏற்பட்டது. 1962 செப்டம்பர் மாதம் 8 சீன படைகள் என்ன பண்ணுறாங்க, தக்லா மலைப்பகுதி, சரிங்களா, தக்லா மலைப்பகுதி அப்படின்ற பகுதியில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதன் விளைவாக இந்தியா சீனாவோடு இணைந்து ஆசிய மண்டலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கனவானது தகர்ந்துருச்சு. சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்தால் நம்ம ஆசியாவுக்குன்னு ஒரு இடத்த உலக அளவில் கொண்டு வரணும், ஆசிய மண்டலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் நினச்சிட்ருப்பார். ஆனால் 1962 சீனா அந்த தக்லா மலைப்பகுதியில் இந்தியா மீது போர் செஞ்ச உடனே இந்த கனவு வந்து சுக்குநூறாக போயிடுச்சு. இந்திய சுயமரியாதைக்கு ஏற்பட்ட களங்கம் பங்களாதேஷ் போரில் சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்போடு போரிட்ட பாகிஸ்தானை தோற்கடித்த பின்பே துடைக்கப்பட்டு இந்தியாவுடைய சுய கௌரவமானது நிலைநிறுத்தப்பட்டது. சரிங்களா? பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கறதுக்கு இந்திய இராணுவம் போயிருக்கும் இல்லையா, அப்போது அதாவது ஈஸ்ட்டு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்டு பாகிஸ்தானை வந்து வெஸ்ட்டு பாகிஸ்தான் அந்த மொழி பிரச்சனையில் அட்டாக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அப்போ
பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? சீனாவும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அதை தோற்கடிச்சு பங்களாதேஷுக்கு, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடாக மாற்றி அவங்கள அங்கீகரித்ததில் தான் இந்தியாவினுடைய சுய கௌரவமானது நிலைநிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திற்கான இந்தியாவினுடைய பங்களிப்பு இந்திய சீன உறவு மற்றும் பஞ்சசீல கொள்கையுடன் மட்டும் நிறைவடையலை. வல்லரசு நாடுகளுடன் கூட்டு சேராத அணி சேராமை அப்படிங்கிற கருத்தாக்கம் வலுப்பெறுவதற்கு இந்த பாண்டுங் மாநாடு அப்படிங்கிறது உதவுச்சு. சரிங்களா? இந்த அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள்கிட்ட கூட்டு சேராமல் இருக்கக்கூடிய இந்த அணி சேராமை அப்படிங்கிற கருத்தாக்கம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவிய மாநாடு இது பாண்டுங் மாநாடு. சரிங்களா? 1947 டெல்லியில் நேரு ஒரு ஆசிய உறவுக்கான மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை ஏற்பாடு செஞ்சுருப்பார். எப்போது? 1947 மார்ச்சில் டெல்லியில் நேரு ஏற்பாடு செய்த ஆசிய உறவுக்கான மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துகிட்டு இருப்பாங்க. ஆசிய நாடுகளுடைய விடுதலை மற்றும் உலகில் ஆசியாவினுடைய நிலையை உறுதி செய்தல் அப்படிங்கிறது தான் இந்த ஆசிய உறவுக்கான மாநாட்டினுடைய மைய கருத்தாக இருந்துச்சு. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவங்க பிரிட்டிஷ்காரங்க, யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ் இருந்தவங்களாம் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ அந்த நாடுகளுடைய விடுதலை, அடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆசியாவினுடைய நிலையை உறுதி செய்தல் அப்படிங்கிறது தான் இந்த ஆசிய உறவுக்கான மாநாட்டில் மைய கருத்தாக இருந்தது. இத்தகைய மாநாடு மீண்டும் ஒரு முறை 1948 இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. சரிங்களா? அப்போது 1947 மார்ச்சில் ஒரு மாநாடு நடக்குது. அதில் 20 நாடுகளை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க. அதே மாநாடு திரும்பவும் 1948 அதற்கு அடுத்த வருஷமே எங்கே நடக்குது? இந்தோனேஷியாவில் நடக்குது. அப்போ இந்தோனேஷியாவில் மறுகாலத்திற்கு உட்படுத்த விரும்பிய டச்சுக்காரர்களுக்கு பதில் கூறும் வகையில் நடத்தப்பட்டது. சரிங்களா? திரும்பவும் டச்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? திரும்பவும் நம்ம காலனியம் பண்ணுவோம் அப்படின்ற செயல்பாடுகள் செய்கிறாங்க. அந்த செயல்பாடுகளுக்கு எதிராகத்தான் இந்த ஆசிய உறவுகள் மாநாடு இரண்டாவது முறையாக 1948 இந்தோனேஷியாவில் நடத்தப்பட்டது. யாருக்கு? டச்சுக்காரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. காலனிய ஆதிக்க நீக்க முயற்சிகள் 1954 கொழும்பில், இலங்கையில் இருக்க கொழும்பு, அந்த கொழும்பில் நடைபெற்ற ஆசிய தலைவர்கள் மாநாடு 1954 கொழும்பில் என்ன மாநாடு நடக்குது? ஆசிய தலைவர்கள் மாநாட்டில் மேலும் முன்னெடுத்து சொல்லப்பட்டது. அதாவது காலனிய ஆதிக்கத்தை நீக்கணும் அப்படிங்கிற விஷயம். இந்த முயற்சிகளுடைய முத்தாய்ப்பாக 1955 இந்தோனேஷியா நாட்டினுடைய பாண்டுங் நகரில் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளுடைய மாநாடு நடைபெற்றது. சரி, அந்த பாண்டுங் மாநாடு பார்த்தோம் இல்லையா? பாண்டுங் மாநாடு எப்போ நடக்குது? எங்கே நடக்குது? இந்தோனேஷியாவில் தான் இந்த பாண்டுங் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் சீனாவை முன்னிறுத்துறதுக்கு நேரு முயற்சி செஞ்சுருப்பார். சரிங்களா? அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளுடைய மாநாடு தான் பாண்டுங் மாநாடு. சில ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெல்கிரேட் நகரில் இந்த நாடுகள், அதாவது இந்த ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகள் எல்லாமே கூடி என்ன செய்கிறாங்க? அணிசேரா இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை பாண்டுங் மாநாடு ஏற்படுத்தி கொடுத்தது. முன்னாடியே பார்த்துட்டோம். அணிசேரா அப்படிங்கிற கருத்துருவாக்கம் வலிமை பெறுவதற்கு உதவிய மாநாடு எது? பாண்டுங் மாநாடு. சரிங்களா? அப்போது பாண்டுங் மாநாடு இந்தோனேஷியாவில் நடைபெற்றிருக்கு. பாண்டுங்கிற இடத்துல அதில் பேசி முடிவெடுத்த தலைவர்கள் எல்லாருமே திரும்பவும் பெல்கிரேட் நகரில் கூடி தான் இந்த அணிசேராமை அப்படிங்கிற ஒரு டீமை உருவாக்குறாங்க. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சுதந்திர இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையினுடைய சிற்பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சுதந்திர இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையினுடைய சிற்பி ஜவஹர்லால் நேரு. எகிப்து அதிபராக இருந்த நாசர் மற்றும் யூகோஸ்லாவியாவினுடைய டிட்டோ ஆகியோருடன் இணைந்து 1961 என்ன பண்ணுறாரு? அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பை விடுக்கிறார். யாரு கூட சேர்ந்து? எகிப்தினுடைய அரசு அதிபராக இருந்த நாசர் மற்றும் யூகோஸ்லோவியாவினுடைய டிட்டோ அப்படிங்கிற தலைவர் அவரோட இணைந்து 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பை நேரு அவர்கள் விடுக்கிறாரு. அணிசேராமினுடைய முக்கியத்துவம் மற்றும் உலகத்துக்கு அதனுடைய தேவை குறித்து நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? எதற்காக அணிசேராமை அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக நேரு சொல்லியிருப்பார். ஃபாசிசம், காலனித்துவம், இனவாதம் அல்லது அணுகுண்டு ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் பொறுத்தவரையில் நாம் மிகவும் உறுதியாகவும் ஐயத்திற்கு இடமின்றியும் அவற்றை எதிர்த்து நிற்கிறோம். பனிப்போர் மற்றும் அது தொடர்பான இராணுவ ஒப்பந்தங்களில் இருந்து மட்டும் நாங்கள் விலகி நிற்கிறோம். ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய
புதிய நாடுகளை தங்களது பனிப்போர் இயந்திரத்திற்குள் கட்டாயப்படுத்தி தள்ளும் முயற்சிகளை எதிர்க்கிறோம். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய புதிதாக அதாவது சுதந்திரம் வாங்கி புதுசாக நாடுகள் உருவாக்கும் இல்லையா, அந்த நாடுகள் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி இந்த பனிப்போருக்குள்ளே உங்கள் 2 இடத்துக்கு நடக்கிற பனிப்போருக்குள்ளே எங்களை கட்டாயப்படுத்தி தள்ளுற முயற்சிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இல்லையெனில் நாம் தவறான கருதும் அல்லது உலகத்துக்கோ நமக்கோ தீங்கிழைக்கக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சியையும் கண்டனம் செய்யலாம். அதற்கான சந்தர்ப்பம் எழும்போதெல்லாம் நாம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த அணி சேராமை குறித்து நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட நமக்கு இந்த பாடமானது முடிவடைஞ்சிருச்சு. சரிங்களா, கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பாண்டுக் மாநாடு ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அந்த பஞ்சசீல கொள்கை கொண்டு வந்திருப்பாங்களே, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதே போல் எப்படி சீன குடியரசு உருவானது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்வு அடிப்படையில் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முக்கியமாக வரும்போது பார்த்திங்கன்னா என்னது இந்திய சீனா உறவு கொள்கை தான் வரும். ஸோ அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த அணி சேராமை, நேரு அவர்களுடைய அணி சேராமை அந்த விஷயம். அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கையுடைய சிற்பி யார், ஜவஹர்லால் நேரு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, பாண்டுக் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, ஓகே, இதோட இந்த வீடியோ பதிவு முடிவடைகிறது. இதற்கு முன்னாடி போட்ட முதல் பாகத்தை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. தொடர்ந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறதா உங்களுக்கு ரிவிஷன் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்வுக்கு இன்னமும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது. ஸோ தாமதம் இல்லாமல் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.